வணக்கம். இது உங்கள் சேனல் கல்வி இலவசம். நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் மிக முக்கியமாக இருக்கிறது பாக்ஸ் கொஸ்டின். ஸோ அந்த பாக்ஸ் கொஸ்டின்லாம் எவ்வளவு முக்கியத்துவமாக வாய்ந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். தேர்வுகளில் அதிகப்படியான வினாக்கள் இங்கேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய தேர்வு எதுவாகினும், டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி எதுவாக இருந்தாலும் வாங்க, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மிகவும் குறிப்பாக இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நம்மளுடைய சேனலில், கல்வி இலவசம் சேனலில் இருக்குது. நீங்கள் முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கல்வி இலவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை முழுமையாக பாருங்கள். வரக்கூடிய உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க. நிறைய தேர்வுகள் எழுதி பார்ப்பது உங்களுடைய தேர்வுக்கு மிக முழுமையான தயாரிப்பை கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள் யாராவது தேர்வுக்கு தயாராகிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு புவியியல். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் மங்கள்யான் எப்போது ஏவப்பட்டது? 24 செப்டம்பர் 2014. இந்தியா செவ்வாய் கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியா 4ஆம் இடம் செவ்வாய் கோளினை ஆராயும் பட்டியலில். நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியனுக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும். சர்வதேச மழை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 11. பாக் நீர்ச்சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. பூமியின் மேற்பரப்பு 71% நீரால் 29% நிலத்தாலும் மூடப்பட்டது. இரட்டிப்பு நிலத்தால் சூழப்பட்டுள்ள நாடுகள். ஐரோப்பாவில் உள்ள லிச்சென்டைன் 2 நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள் சூழப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா. ஆசியாவில் உஸ்பெகிஸ்தான் 5ஆல் சூழப்பட்டுள்ளது. அடுத்த வினா. 6. பிறப்பிடம் சேருமிடம். யாங்சி திபெத் பீடபூமி. கிழக்கு சீன கடல். ஹேங் ஹோவாங்கோ திபெத் பீடபூமி. போஹாய் வளைகுடா. மீகாங் திபெத் பீடபூமி தென் சீன கடல். எனிசி தானுவாலா மலை ஆர்டிக் பெருங்கடல். ஓப் அல்டாய் மலை ஓப் வளைகுடா. பிரம்மபுத்திரா இமயமலை வங்காள விரிகுடா. சிந்து இமயமலை அரபிக்கடல். அமுர் சிகா ஆர்கன் ஆறுகளின் சங்கமம். டாடர் நீர்ச்சந்தி. கங்கை இமயமலை வங்காள விரிகுடா. ஐராவதி வடக்கு மியான்மர் வங்காள விரிகுடா. பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா. பரப்பளவில் மிகச்சிறிய கண்டம் மற்றும் மிகவும் வளர்ந்த கண்டம் எது? ஐரோப்பா. 1 டிகிரியில் எத்தனை நிமிடங்கள்? 4 நிமிடங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி எது? ஹிந்தி. 6ஆம் வகுப்பு குடிமையியல். இந்திய நாட்டுப்புற நடனங்கள். மாநிலம். புகழ்பெற்ற நடனம். தமிழ்நாடு. கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா. தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாப் பாங்க்ரா. குஜராத் கார்பா தாண்டியா. ராஜஸ்தான் கலிஃபோர்னியா கூமர். உத்தரப்பிரதேசம் ராசலீலா. உத்தரகண்ட் ஜோலியா. அசாம் பிஹு. தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் கல்வியறிவு குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி. தமிழ்நாட்டில் பாலியல் விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நீலகிரி. தமிழ்நாட்டில் பாலியல் விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி. அப்துல் கலாம் எப்போது பாரத ரத்னா விருது பெற்றார்? 1997. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அப்துல் கலாம். அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அப்துல் கலாம். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதலில் பெற்றவர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். இந்தியாவில் முதல் கிராண்ட் மாஸ்டர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். இந்திய தாவரவியல் பூங்கா எந்த இடத்தில் அமைந்துள்ளது? ஹவுரா, கல்கத்தா. ஆலமரம் தேசிய சின்னமாக எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 1950.
மயில் எப்போது தேசிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது? 1963. கங்கை நதி தேசிய சின்னமாக எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 2008. டால்ஃபின் தேசிய சின்னமாக எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 2010. தாமரை தேசிய சின்னமாக எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 1950. புலி தேசிய சின்னமாக எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 1973. யானை தேசிய சின்னமாக எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 2010. லாக்டோபேசிலஸ் என்பது தேசிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. 2012. மாம்பழம் தேசிய சின்னமாக எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 1950. உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு ராஜநாகம். நமது அரசியலமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? ஜனவரி 26, 1950. 1946ஆம் ஆண்டில் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் நிர்ணய சபையின் கிட்டத்தட்ட 389 உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்கினர். திரு ராஜேந்திர பிரசாத். வரைவுக்குழு 8 உறுப்பினர்களுடன் உருவாக்கப்பட்டது மற்றும் அதன் தலைவர் யார்? பி.ஆர். அம்பேத்கர். வரைவுக்குழுவின் ஆலோசகர் யார்? பி.என். ராவ். அரசியலமைப்பின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? 9 டிசம்பர் 1946. 9 டிசம்பர் 1946. அரசியலமைப்பை உருவாக்க எத்தனை நாட்கள் ஆனது? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 26 நவம்பர் 1949. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளவு செலவு செய்யப்பட்டது? கிட்டத்தட்ட 64 லட்சம் செலவு செய்தார்கள். வரைவுக்குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 பிரிவுகள் இருந்தன. இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். எந்த நாடு நேரடி ஜனநாயகத்தை பின்பற்றுகிறது? சுவிட்சர்லாந்து. பெண்களை வாக்களிக்க அனுமதித்த முதல் நாடு? நியூசிலாந்து. 1893. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.